ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம லவ் நெக்ஸ்ட் டோர் எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினிக்கிட்ட எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு ஹீரோயினின்ற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணிடுவான். ஹீரோயினிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முழிச்சுட்டே நிற்கும்போது அவள் கையில் சூப் கொட்டிடுது. ஸோ உடனே அம்மா அப்பான்னு கத்துறா. கை எரியாமல் இருக்கிறதுக்கு ஹீரோ வந்துட்டு டேப் ஓப்பன் பண்ணி விட்டு தண்ணியில் கையை நினைக்கிறான். பார்த்து எந்த வேலையும் பார்க்க மாட்டியான்ற மாதிரி ஒரு மாதிரி லவ்வபிளாக சொல்கிறான். அது கேட்டுன்னு ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. எப்போவுமே இவன் நம்மளை திட்ட தானே செய்வான், இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரியே அவளுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. ஸோ அப்படி பேசி முடிச்சதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இங்கே பாரு, நான் சொல்லிட்டேன்னு நீயும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, நான் பொறுமையாகவே இருந்து கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேருமே அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோட வீட்டில் பார்த்தோம்னா அம்மா வந்துட்டு வைஸ் மினிஸ்டரெல்லாம் பேசிட்டு வீட்டுக்கு வந்தோடனே சரி ஹஸ்பண்ட் வந்துட்டாங்களா இல்லையான்னு செக் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவர் ரூமில் போய் பார்க்குறாங்க. பார்த்தா அப்பா இன்னும் வரல. ஸோ இந்த ஆள் இன்னும் வரலையா, சரி நம்ம ரூமுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரூமுக்கு போயிட்டு அவங்களோட ட்ராயர் ஒன்று இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஹீரோ வந்துட்டு அம்மாக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ அம்மாவுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அதில் வந்து ஒரு சின்னதாக நோட்டும் அதுக்கப்புறம் அந்த கிஃப்ட்டும் இருக்குது. அந்த நோட்டில் எதுவுமே எழுதலை, வெறும் ஹாப்பி பர்த்டே மட்டும்தான் போட்டிருக்கு. அது அவங்களுக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்து ஒரு செயின் இருக்குது. அதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் இவங்க ஆல்ரெடி ஒரு செயின் போட்டிருக்காங்க, அதுவும் இதுவும் ஒரே மாதிரி டிசைன் தான். ஸோ அவங்களுக்கு இருந்தாலும் எனக்கு என் பையன் கொடுத்தது இது ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக அந்த நெக்லஸை போட்டுக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோட அப்பா ரொம்பவே கவலையோட ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துட்டுருக்காரு. ஸோ அவர் உள்ள வரதை பார்த்தோன்னே ஒரு டாக்டர் போயிட்டு என்ன சார் முக்கியமான நான் சொல்லிட்டு வெளியே போனீங்க, அதுக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க, என்னாச்சுன்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அப்பா வந்துட்டு அம்மா வந்து அந்த வைஸ் மினிஸ்டர் கூட பேசினதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனி ஒன்றும் இல்லை, எல்லாம் என்னோட தப்பு அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு அங்கே எமர்ஜென்சி அப்படின்ற மாதிரி சவுண்ட் கேட்குது. ஸோ இவங்க 2 பேருமே அங்கே போகிறாங்க. இப்போ ஹீரோயினை பார்த்தோம்னா வீட்டுக்கு வந்ததுமே மூஞ்சி கழுவிட்டு ஒரு விஷயத்தை நினச்சி பார்த்துட்ருக்கா. அது என்னென்னா நம்ம ஹீரோவும் ஃபர்ஸ்ட் டைமாக ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு போயிருக்கும் போது ஹீரோ வந்துட்டு ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக போய் விளாண்டுட்ருப்பான். பட் ஹீரோயினிக்கு தண்ணினா பிடிக்காது போல், உள்ளே போனால் இருட்டாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பயந்துட்டுருக்கான். ஸோ இந்த ஹீரோ பையன் போயிட்டு இங்கே பாரு தண்ணியில் ஒன்றுமே இருக்காது ஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை வந்து அவள் காதில் வச்சு பொத்தி விடுறான். இப்போ எப்படி ஃபீல் ஆகுதோ அந்த மாதிரி தான் உள்ளே இருக்கும், பயப்படுற மாதிரி எதுவுமே இருக்காதுன்ற மாதிரி ஹீரோயினிக்கு பயங்கரமாக கம்ஃபர்ட் பண்ணியிருப்பான். ஸோ அதுலேருந்து நம்ம ஹீரோ லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. ஐ மீன் இப்போ ப்ரெசென்ட்டில் நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, நான் தான் உன்னை ஃபஸ்ட்டு லவ் பண்ணது, ஆனால் நம்ம கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபீலிங்ஸ் கண்டினியூ பண்ண முடியல, ஸோ நான் அப்படியே மறந்துட்டேன், பட் நீ இப்போ அகெயின் ஸ்டார்ட் பண்ணியிருக்க, என்ன ஆக போதோ தெரியலன்ற மாதிரி பயங்கரமாக யோசிச்சுட்ருக்கா. இப்போ அப்படியே நம்ம ஹீரோ சைடு பார்த்தோம்னா ஐயா பயங்கரமாக புலம்பிட்டு இருக்காரு. எதுக்கு ஹீரோ தேவையில்லாமல் அவட்ட போய் சொன்னேன், இப்போ என்ன பண்ணுறது, நாளைக்கு எப்படி அவன் மூஞ்சில் முழிப்பேன்ற மாதிரி பயங்கரமாக யோசிச்சுட்ருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா ஐயோ நல்ல வேலை சொன்னேன், இல்லாட்டினா எத்தனை காலத்துக்கு உன் காதில் எப்படியோ புதைச்சி வச்சுப்பியோ அப்படின்ற மாதிரி மாற்றி பேசி நம்மளவே குழப்பி விட்டு போயிடுவான் போல். இப்போ ஹீரோயினி தூங்கிட்டாளா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக ஜன்னல் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அந்த பக்கம் ஹீரோயினோட ரூம் லைட் ஆனில் தான் இருக்குது, பட் ஜன்னல் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இவன் தூங்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி நடு ராத்திரியில் ஷார்ப்பான நைஃப் எடுத்துக்கிட்டு காய்கறி கட் பண்ணுறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. அவ்வளோ பெரிய ஷார்ப்பான நைஃப் வச்சு உட்காந்துருக்காங்க. சரி ஹீரோ தூங்கிட்டானா இல்லையான்னு போய் செக் பண்ணுவான்னு சொல்லிட்டு இவளுமே போய் செக் பண்ணுறா. கரெக்டாக இவ ஓப்பன் பண்ணுற நேரம் அவன் க்ளோஸ் பண்ணுறான், அவன் ஓப்பன் பண்ணுற நேரம் இவ க்ளோஸ் பண்ணுறா. ஸோ இப்படியே பண்ணி அடுத்த நாள் விடிஞ்சே போயிடுது. இவங்க 2 பேரும் சுத்தமாக தூங்கவே இல்லை. ஹீரோ வந்துட்டு காலைல ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே காஃபி மேக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அம்மா வந்துட்டு என்னடா மூஞ்சி டல்லாக இருக்குன்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோவும் இல்லைம்மா நைட் ஃபுல்லாக கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால தான் சரியாக தூங்குறேன்ற மாதிரி சொல்கிறான். தென் அவங்க போட்டிருக்க செயினை பார்த்துட்டு அம்மா உங்களுக்கு செயின் அழகாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறான். நீ வாங்கி கொடுத்தது அழகாக இருக்குல்ல, என்னோடய டேஸ்ட்டை கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னேனே. அம்மா நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு அழகான கிஃப்டாகவே வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அம்மாவும் சரி எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கொஞ்சம் ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வேலைக்கு போன அப்பா ரிட்டர்ன் வராரு. வந்ததுமே ஹீரோ வந்துட்டு அப்பா நேற்று நைட்டு எங்கே போனீங்க, நேற்று அம்மாவோட பிறந்த நாள் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஓ அப்படியா எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு நான் அதனால் மறந்துட்டேன், என்னை மன்னிச்சிடுன்ற மாதிரி சொன்னோன்னே அம்மா வந்துட்டு
எதுக்கு பர்த்டேலாம் ஒரு விஷயமான்ற மாதிரி அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. தென் ஹீரோ வந்துட்டு அப்பா வாங்க சாப்பிட்லான்ற மாதிரி கூப்பிட அப்பா வந்துட்டு இல்லை எனக்கு நைட்டு ஃபுல்லாக வேலை பார்த்தனால கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிடுறாரு. அம்மாவுக்கும் ஹீரோவுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக போயிடுது. இப்போ நம்ம ஹீரோனி நைட்டு ஃபுல்லாக தூங்காதனால அவள் ஃபேஸ்மே கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஸோ வந்துட்டு மேக்கப் போட்டு கவர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்து மேக்கப் போட்டுட்ருக்கா. அப்படி போட்டுட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோவோட டை இருக்கிறத நோட் பண்ணுறா. யாராவது நோஸ் ப்ளீடிங் ஆகிறதுக்கு இப்படிலாம் டையை வச்சு ஸ்டாப் பண்ணுவாங்களே, சரியான கிறுக்கனா இருக்கான்னு பேசிக்கிட்டு அவன் மேக்கப் போட்டு முடிச்சோன்னா அந்த டையை கையில் எடுத்துகிட்டு அவன்கிட்ட கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இருக்கா. தென் அவளோட ட்ரெஸ்ஸை நோட் பண்ணுறா. தென் அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. இப்போ கட்டான சீனு நம்ம ஹீரோயினி வீட்லேயே தான் கண்டினியூ ஆகுது. நம்ம ஹீரோயினோட அம்மா உட்காந்து வீட்டை தொடச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த தம்பிக்காரை வந்துட்டு அம்மா உங்களுக்கு மணி இன்வெஸ்ட் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்டிங் இருக்கான்ற மாதிரி கேட்க அவங்களுக்கு ஒன்றுமே தெரியலை. ஸோ அவங்க வந்துட்டு என்னன்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு இவன் சொல்கிறான், உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் தெரியுமாம்மா? தெரியுமேப்பா, அதில் கூட ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் போடுவாங்களே அதானே? ஆமாம்மா அதே தான். அதில் வந்துட்டு நிறைய ஃபாலோவர்ஸை காசு கொடுத்து வாங்கினோம்னா அவங்கள வச்சு நம்ம நிறையாவே சம்பாதிக்கலான்ற மாதிரி ஒன்று சொல்ல பேசுகிற எல்லாத்தையுமே நம்ம ஹீரோனி கேட்டுட்டா போல் செம்ம கண்ட கீழே வந்துட்டு நீ போய் சம்பாதிச்சாதான் உனக்கு காசோட அருமை தெரியும், தேவையில்லாத விஷயத்துலலாம் காசை போட்டு கரியாக்காதன்னு சொல்லி இவ கத்த அந்த பொண்ணும் கத்த ஆரம்பிக்கிறான். இப்போ 2 பேருமே அடிதடி சண்டை மாதிரி போட அம்மா வந்துட்டு தயவு செஞ்சு 2 பேரும் நிப்பாட்டிட்டு உங்க வேலையை பாருங்கன்ற மாதிரி கத்தவும் தம்பிக்காரன் அங்கேருந்து போயிடலாம். இவ வந்துட்டு அம்மா அம்மா அவன் சொல்றதெல்லாம் கேட்காதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ அம்மா ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை நோட் பண்ணிட்டு ஆமா நீ எப்பவுமே டிஷர்ட்டு பேண்ட்டு தானே போடுவேன், இன்னைக்கு என்னடி டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்க, அது மட்டும் இல்லாமல் சென்ட் வேற அடிச்சிருக்குன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க. அவன் வந்துட்டு அப்படியா அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் எப்பயும் போல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ டக்குன்னு வீட்டை விட்டு வெளியே போயிடுறா. கரெக்டாக இவ வெளியே வர நேரம் நம்ம ஹீரோ பையனும் வெளியே வரான். ஸோ அவன் வந்ததுமே என்னம்மா தூங்குனியா நல்லா அப்படின்னு கேட்டுட்டான். இவனும் நம்ம வந்து உண்மையை சொல்லிடக்கூடாதுன்ட்டு நான் நல்லா தூங்குனேன், நீ தூங்குனியா? நானும் நல்லா தூங்குனேன், அது என்ன கையில்? ஓ இதுவா, இது உன்னோட டை தான் அன்னைக்கு கொடுத்தேன்ல, இதே நீ இன்னும் வச்சிருக்க, தூக்கி போடு. என்னது தூக்கி போடுவா, இது 100 வருஷத்துக்கு யூஸ் ஆகுன்ற மாதிரி இவன் என்ன பேசணும்னு தெரியாமல் பேசியிருக்கான். நேற்று நைட்டு நடந்த இன்சிடென்ட்னால இவங்க 2 பேரும் விட்டு விட்டு தான் பேசிக்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் ஹீரோயினி ஏன் ஹீரோ நான் என்னோட முடிவை சொல்லட்டுமான்ற மாதிரி கேட்க அவன் வந்துட்டு வேணாம் வேணா நீ கொஞ்சம் லேட்டாகவே யோசிச்சு சொல்லுன்ற மாதிரி சொல்கிறான். இவன் உடனே நீ மட்டும் டக்குன்னு சொன்னால் நான் ஏன் லேட் பண்ணணும், இங்கே பாட்டி என்னோட டைமிங் முடிய போகிறனால தான் நான் உன்கிட்ட டக்குன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்போ என்னோட டைமிங்கை கண்டுபிடிக்கணும், வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனை வந்துட்டு ஒரு ஸ்டோருக்கு கூப்பிட்டு போகிறேன். ஆக்சுவலாக இவங்களோட பிளான் என்னன்னா ஒரு ஃபுட்டை வாங்கி அதில் எக்ஸ்பைரி டேட் எப்படி போட்டிருக்கோ அன்னைக்கு தான் நம்ம ஹீரோயினி அவளோட ஆன்சரை சொல்லணுன்ற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு இவங்க 2 பேரும் அந்த ஸ்டோருக்கு போயிட்டு எந்த டேட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி தேடிட்டு இருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஹீரோயினியும் ஒரு ரைஸ் எடுக்கிறா. இதில் வந்துட்டு 6 மந்த்துன்ற மாதிரி போட்டிருக்கு, இது ஓகேவான்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ வந்துட்டு எப்போ நீ எதுக்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்க, இங்கே வா இங்கே பாரு இந்த ஜூஸ் ஐட்டம் மில்க் ஐட்டம் இதில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டு போய் மில்க் ஐட்டத்தில் தேட விட்டுட்டுருக்கான். ஏன்னா அதில் தான் டேட் வந்து கம்மியாக போட்டிருக்கும் இல்லையா. ஸோ அதை தேடும்போது சரி வா தேடுவோம் சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக தேடிட்டு இருக்கான். அப்படி ஆர்வமாக தேடும்போதும் அவன் ஃபேஸ் பார்க்க அப்படி குழந்த மாதிரி இருக்குது. அதை பார்த்து ஹீரோயினி மயங்கி போய் பார்த்துட்ருக்கா. அப்போ தான் அவளுக்கு ரியாலிட்டி ஹிட் ஆகுது. ஐயோ என்னடி எப்படி பார்த்துட்ருக்க, எஸ்கேப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறா. இவ போனது கூட தெரியாமல் ஹீரோ அங்கேருந்து பேசிக்கிட்டே இதை எடுப்போமான்னு போட்டு எல்லாத்தையும் குழச்சி விட்டுட்டு இருக்கான். அப்போ அங்கே வேலை பார்க்குற பொண்ணு வந்துட்டு சார் ஏன் சார் இப்படிலாம் பண்ணுறீங்க, நானே கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் வந்து எல்லாத்தையுமே குழப்பி போட்டு வச்சுருக்கீங்க, நீங்கள் தான் அது எல்லாத்தையும் வாங்கிட்டு போகணுன்ற மாதிரி சிட்டாக சொல்லவும் அவனும் வேறு வழி இல்லாமல் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவனோட ஆஃபீஸ்க்கு போகிறான். இப்போ வாங்கிட்டு வந்த ஃபுட்டு எல்லாத்தையுமே யோன் சாருக்கும் நயன் பொண்ணுக்கும் கொடுக்குறான். கொடுத்ததுமே நயன் பொண்ணு வந்துட்டு நான் டயட்டில் இருக்கேன், ஸோ அதனால் இந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கிறேன்னு ஒரு ஜூஸ் எடுப்பா. டக்குன்னு ஹீரோ அதை பிடிங்கிட்டு இங்கே பாரு இது என்னோட ஃபேவரட் ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிடுறான். இப்போ நயன் பொண்ணு ஐயோ சார் என்னை பார்த்தா சிரிச்சாரு, ஐயோ ரொம்ப க்யூட்டாக சிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஹீரோ நினச்சி பகல் கனவு கண்டுட்டு இருக்கிறா. இவ்வளோ நேரமாக நம்ம ஃபர்ஸ்ட் லீடுக்கான அட்ராசிட்டிஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ செகண்ட் லீடுக்கு பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெட் பையன் வந்துட்டு மேடம் நான் ஆர்டிக்கல் எழுதுறதா முடிவு பண்ணிட்டேன், இப்போ
நான் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்களோட ஒரு ஆளாக இருந்து என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு நோட் பண்ணி எழுத போகிறேன்ற மாதிரி சொன்னோன்னே, ஏன்பா தம்பி நீ வந்துட்டு வேறு டிபார்ட்மெண்ட் போகிறதா சொல்லிட்டு இருந்தல, இப்போ ஏன் திடீர்னு மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்க, மேடம் அதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்காதீங்க, இப்போ நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவன் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக மூவோட ஆஃபீஸ் தான் வரான். அங்கே உள்ளே போனதுமே வந்துட்டு அதெல்லாம் முடியாது, நீங்கள் வேறு எங்கேயாவது போய் பார்த்துக்கோங்கன்ற மாதிரி சொன்னோன்னே அவன் வந்துட்டு மேடம் நீங்கள் தான் எனக்காக இருக்கீங்க, ப்ளீஸ் எனக்காக பார்த்து பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னோன்னே அவன் வந்துட்டு உன்னால் ஒரு பாடியை கூட துவக்க முடியாது, அவ்வளோ வீக்காக இருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னேன். யார் சொன்னா இப்போ பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கனே புஷ்அப் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அதை பார்த்தோன்னே அவன் ஆர்ம்ஸ் வேறு அழகாக தெரியுதா, நம்ம மோக்கு வந்துட்டு ஹார்ட் பீட் படார்னு அடிக்குது. அவன் வந்துட்டு சார் ஏன் என்ட்ரன்ஸில் போய் இப்படி ஒரு வேலையை பார்த்துட்ருக்கீங்க, எந்திரிங்க, நான் உள்ளே போய் எங்களோட ஹையர் ஆஃபீஸர்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் வந்து பேசிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ போய் உள்ளவும் சொல்லிட்டேன். அந்த சார் வந்துட்டு சரி நீங்கள் எங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் நம்ம பார்த்து கொடுப்பான்ற மாதிரி சொன்னோன்னே அவன் மனசுக்குள்ள ஆமாம் எல்லாத்தையும் என் தலையிலே கட்டுங்க, நான் வந்து இவனையும் கட்டிட்டு அழுகணுமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறா. தென் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் ஒன்றும் ஆகலை, நம்ம மம்மிஸ் எல்லாருமே உட்காந்து ட்ராமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு ஃபோனில் ஒரு மெசேஜ் வருது. அந்த சென்ட் பண்ணது வேறு யாருமே இல்லைருந்து ஹியோன்ஜுன் பையன் தான். நான் உங்களை பார்க்கணும் ஆண்டி, இந்த காஃபி ஷாப் வரைக்கும் வரீங்களான்ற மாதிரி சொன்னோன்னே அவங்களும் சரி வரேன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க அங்கே எழுந்திரிச்சு போகிறாங்க. இவங்க காஃபி ஷாப் போகிற நேரத்துக்குள்ளே நம்ம ஹீரோயினையும் ஹியோன்ஜுன் பையனும் எப்படி மீட் பண்ணிக்கிட்டாங்கன்ற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினி அவளோட கிளைண்ட் கூட கால் பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது, சார்ஜ் இல்லாமல். சரி சார்ஜர் கொண்டு வந்திருக்கமான்னு செக் பண்ணும்போது சார்ஜரும் எட்டு வரல. ஐயோ முக்கியமான கால் எப்படா பேசுறேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கும்போது இந்த ஹியோன்ஜுன் பையன் வேணும்னா என்னோட சார்ஜர் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து சொல்கிறான். அவன் வந்துட்டு ஓ தேங்க்யூ சார்ன்னு சொல்லிட்டு அங்கே போய் சார்ஜ் போட்டுட்டு, சார் நான் கொஞ்சம் கால் பேசுவேன், ஆனால் நான் கொஞ்சம் சவுண்டாக பேசுவேன், உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுமான்ற மாதிரி கேட்க, இல்லை நான் வேணால் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் சாஃப்டாக நடந்துப்பான். ஹீரோயினுக்கு அதை பார்த்து பிடிச்சி போயிருக்கும். இப்போ அம்மாவுமே காஃபி ஷாப் போகிறாங்க. உள்ளே போனதுமே அந்த ஹியோன்ஜுன் பையன் வந்துட்டு ஆன்டி டீ காஃபி அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே அம்மா வந்துட்டு நான் உன் கூட ஒன்றும் உறவு கொண்டாட வரல, எதுக்கு என்ன இங்கே வர சொன்னன்ற மாதிரி கேட்க, ஆன்டி என்னை மன்னிச்சிருங்க கோவப்படாதீங்கன்ற மாதிரி சொன்னோடனே அம்மா வந்துட்டு எதுக்கு கல்யாணத்தை நிப்பாட்டினீங்கன்னு தெரியல, எதனால் பிரிஞ்சிங்கன்னு எதுவுமே தெரியாமல் நான் ரொம்பவே கவலையில் இருக்கேன், நீ ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்களோன்ற மாதிரி சொன்னோடனே அம்மா வந்துட்டு இல்லை ஆண்டி நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, நான் இன்னுமே ஹீரோயினை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், நான் அவளை மறுபடியும் யூஎஸ்க்கு கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லும்போது அம்மா ஒரு மாதிரி ஹாப்பியாக பார்த்துட்ருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத நம்ம ஹீரோயினோட அப்பா வெளியே நின்று பார்த்துனாரு. அதை பார்த்தோன்னே அப்பாவுக்கு செம்மையாக கோவம் வருது. இப்போ வந்து நம்ம ஹீரோயினை தான் கட்டுறாங்க. அவள் குக்கிங் கிளாஸில் உட்காந்துட்டு கட் பண்ணிட்டு இருக்கா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே. அப்போ இந்த ஹீரோ போய் ஒரு மெசேஜை போட்டு விட இவ அது என்னன்னு எடுத்து பார்க்குறா. அதை பார்த்தோன்னே பயங்கரமாக கத்திடுறா. என்னன்னா நம்ம ஹீரோ பையன் வந்துட்டு நம்ம நயான் பொண்ணுக்கிட்ட இருந்து ஒரு ஜூஸை வாங்கிட்டு போயிருப்பான் இல்லையா, அதோட எக்ஸ்பிரி டேட் வந்துட்டு வெறும் 11 days, இன்னையிலேருந்து ஒரு 11 நாளைக்கு அது கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்ருப்பான். அதை பார்த்து தான் ஹீரோயினி கத்தியிருப்பா. அங்கே இருக்கிற எல்லாருமே ஹீரோயினை பார்த்து சிரிக்கிறாங்க. ஐயோ என்னை மன்னிச்சிருங்கன்ற மாதிரி அவள் சாரி கேட்குறா. இந்த பக்கம் ஹீரோ இங்கே பாரு உனக்கு 11 நாள் தாண்டி, அதுக்கப்புறம் நான் உன்னை வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஜூஸ் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறான். இப்போ அம்மா வந்துட்டு காஃபி ஷாப்லலாம் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது அப்பா இருக்கிறத பார்த்துட்டு என்னங்க இங்கே உட்காந்துருக்கீங்க, கடையெல்லாம் ஓப்பன் பண்ணலையான்ற மாதிரி கேட்க, நீ எங்கே போன, எதுக்கு அந்த பையன் கூட காஃபி ஷாப்பில் உட்காந்து பேசிட்டு இருந்தன்ற மாதிரி கேட்குறாங்க. அம்மா வந்துட்டு ஓ பார்த்துட்டீங்களா, அதாவது அந்த பையன் இனிமேல் நம்ம பொண்ணை லவ் பண்ணிட்டு தான் இருக்கானா, இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு யூஎஸ்க்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேனே, எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பார்க்குற, ஏன் உன் பொண்ணு இங்கே இருக்கிறத பிடிக்கவே இல்லையா, அவள் எனக்கும் பொண்ணு தான், எதுக்கு என்னை முட்டாளாக்க பார்க்குற, அப்படி அந்த யூஎஸில் என்ன தான் இருக்குது, என் பொண்ணை அங்கே அனுப்பிச்சி விட்டுட்டு நீங்கள் சீன் போகிறதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டுருக்குன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அம்மாவுக்கு செம்மையாக கோவம் வருது, ப்ளஸ் கவலையும் கூட. என்ன மாதிரி என் பொண்ணு கஷ்டப்படக்கூடாது, நல்லபடியாக இருக்கணுன்ற ஒரு ஆசையில் தான் நான் அப்படி பண்ணுறேனே தவிர எனக்காக நான் எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி இவங்க கொஞ்சம் எமோஷ்னலாக பேசுகிறாங்க. அப்பாவுக்கு அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுனே தெரியல, கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. இப்போ இவர் வெளியே போகிற நேரம் நம்ம ஹீரோட அப்பாவுமே ஆப்போசிட்டில் வராரு. ரெண்டு பேரும் வணக்கம் வச்சுட்டு அப்படியே போகிறாங்க. தென் திடீர்னு
திடீர்னு 2 பேருமே திரும்பிட்டு சார் குடிக்கலாமான்ற மாதிரி கேட்கும்போது சரி வாங்க குடிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்பாவோட ஹோட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு குடிச்சிட்டு இந்த ஹீரோவோட அப்பா இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு இந்த தொக்பொக்கிலாம் செய்கிறீங்கல்ல, இது நீங்கள் ரெடிமேட் மாவில் செய்கிறீங்களா இல்லை அரிசியில் செய்கிறீங்களான்ற மாதிரி கேட்க, ஏன் சார் இந்த மாதிரி லூஸு மாதிரி கேட்குறீங்க, இது அரிசியில் தான் சார் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, ஏன் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே அப்பா வந்துட்டு அதுக்கு ஒரு டெஃபனேஷன் சொல்கிறாரு. திரும்படியும் ஏன்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பா அந்த ஒரு டைலாகவே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. கடைசியில் அப்பாவுக்கு கோவம் வந்துட்டு, யோ இந்த மாதிரி நீ இன்னொரு வாட்டி ஏன்னு கேட்டுட்டு இருந்தேன், இந்த சாப்ஸ்டிக்கை வச்சு அவன் கழுத்துலேயே இறக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம அம்மா வந்துட்டு அவங்களோட கதை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போகிறாங்க. அவங்க காலில் ஏதோ தட்டுப்படுது. சரி அது என்னன்னு எடுத்து பார்க்கும்போது அங்கே அப்பா வர்றாரு. ஏங்க இதை நீங்கள் தான் இங்கே வச்சிங்களான்ற மாதிரி கேட்க, அப்பா வந்துட்டு இல்லை நாளை இங்கே வைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிச்சனுக்கு போய் தண்ணி குடிச்சிருக்காரு. அப்போ நைட்டு அவங்க தண்ணி அடிச்சு சீன் ஞாபகத்துக்கு வருது. இப்போ நைட்டு சரக்கு ஓவர் ஆனதுனால நம்ம ஹீரோட அப்பா லில்லின்னே புலம்பிட்டு இருக்காரு. இவர் எங்க பாடுதான் பாட சொல்றாரோன்னு நினைச்சிட்டு ஹீரோயினோட அப்பா பாட்டு பாடுறாரு. தென் அகைன் வந்துட்டு அது இல்லை லில்லி அது அவளுக்கு ரொம்பவே பிடிக்குன்ற மாதிரி ஹீரோ அப்பா சொல்றாரு. ஓ நீங்கள் பூவா சொல்றீங்களா, நான் கண்டிப்பாக உனக்காக எடுத்துட்டு வருவேன் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கடைக்குள்ளேயே தவழ்ந்துட்டு இருக்காரு. ஏதோ 7 கடல் 7 மலை எல்லாம் தாண்டி அந்த பூவை எடுக்கிற மாதிரி அப்படியே மட்டையானவர். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திருக்கவே இல்லை. நம்ம ஹீரோயினோட அம்மா வந்துட்டு இந்த ஆள் எங்கே தான் போனான், எப்போ பார்த்தாலும் லேட்டாக வரான் இல்லாட்டினா வரவே மாட்டேங்கிறான் அப்படின்னு பயங்கரமாக புலம்பிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு தம்பிக்காரன் வரான். வந்ததுமே அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். தென் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும் போதே அம்மா நேற்று நான் கேட்டேன்ல அந்த இன்ஸ்டாகிராம் மேட்டர் என்னம்மா ஆச்சு, நான் அப்படி பண்ணலாமா வைக்கலாமான்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு மறுபடியுமே ஹீரோயினி வந்துட்டு, டேய் நான் நேற்றே சொன்னேன் உனக்கு அறிவு இல்லையா, நீ போய் உழைச்சி அந்த வேலையை பண்ணுற அப்போ தானே உனக்கு புரியுன்ற மாதிரி சொன்னே, நீ மட்டும் இங்கே என்னத்தை கிழிக்கிறியா, இப்போ நீயும் வெட்டியாக தானே இருக்கான்னு சொல்லிட்டு அகைன் இவங்க 2 பேர் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அம்மா வந்துட்டு தயவு செஞ்சு உங்கள் வேலையை என்னமோ அதை மட்டும் போய் பாருங்கள், டேய் நீ போய் உன் வேலையை பாரு, ஹீரோயினி உன் வேலையை பாருன்ற மாதிரி சொன்னோன்னே அந்த பையன் ஹீரோயினை திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ ஹீரோயினி அம்மா கிட்ட வந்துட்டு, நீங்கள் இப்படி ஓவரா செல்லம் கொடுக்கறதுனால தான் மேம் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறேன்ற மாதிரி ஹீரோயினி கத்துறா. அம்மா வந்துட்டு சரி விடு நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொன்னேன். ஈவன் நீங்கள் கொஞ்சம் கூட அவனை கண்டிச்சே வளர்க்க மாட்டேங்கிறீங்க, 2வது பிள்ளைன்னு ஓவரா செல்லம் கொடுக்குறீங்களான்ற மாதிரி கேட்க, அம்மா வந்துட்டு உனக்கு தெரியாத அவன் சின்ன பிள்ளையில அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்கிறா. தெரியும் எனக்கே தெரியும், அவன் சின்ன பிள்ளையில இருக்கும்போது அவனுக்கு ஹார்ட்டில் ஹோல் இருந்துச்சு, இதை வந்துட்டு சரி பண்ணணும்னா சர்ஜரி பண்ணணும், அது வரைக்கும் அவனை அழுகாமல் பார்த்துக்கிறணும், அதனால நீங்கள் ஓவரா செல்லம் கொடுத்துட்டீங்க, வளர வளர அவனுக்கு அந்த ஹோல் சரியாக போச்சு, இதானே இதை நீங்கள் 1000 வாட்டி சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். உனக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை இருந்தாதாண்டி அதோட அருமை தெரியும் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இது வரைக்கும் நான் சொல்கிறத கேட்கவே மாட்டீங்க, உங்கள் பிள்ளைக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினி கோச்சிட்டு அங்கேருந்து போகிறா. அம்மா வந்துட்டு என்னடா அந்த பொண்ணு சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிற புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க.